ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 11வது மாதமான மாசி மாதத்துடைய 25ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ அன்றைய நாள் இந்த 2024 மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அன்றைய நாள் சிவராத்திரிங்க. ஸோ மாசி மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தில் இந்த மாசி சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அளவுக்கு எந்திரிச்சு காட்சி தருவார். அதாவது நெருப்பு ரூபமாக காட்சி தருவார். அதனால் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விடிய விடிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் கோவிலில் 4 கால பூஜைகள்லாம் செய்யப்படும். மாதந்தோறும் சிவராத்திரி வரும். ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியை காட்டிலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியாக அழைக்கப்படுது. மாசி மாதம் வந்தாவே மாசி மகா சிவராத்திரி தான் ஸ்பெஷலு. ஒவ்வொரு தமிழ் மாதம் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதில் மாசி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிவராத்திரி தான் சிறப்பு. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நிறைய சிவபக்தர்கள் விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த நாளில் என்னென்ன உணவை எடுத்துக்கணும், என்ன மாதிரி அன்றைய நாள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க இப்போ புதுசாக சிவராத்திரிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிவராத்திரி பற்றி நிறைய டவுட்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி டவுட் கேட்டவங்களுக்கு சிவராத்திரியை பற்றி நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, சிவராத்திரி நாளில் விரதம் மேற்கொள்ளும் போது சாப்பிடுவதற்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், எந்த உணவுகளை தவிர்க்கணும், எப்படி விரதம் தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்படி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். சிவராத்திரி விரதம் இருக்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவபெருமான் மீது பக்தர்கள் தங்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கக்கூடிய விதமாக மகா சிவராத்திரி என்று நிறைய பேர் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யறது இன்றளவும் வழக்கம். அப்படி வழக்கம் இல்லாதவங்க கூட விரதம் இருக்கிறதுடைய பலன் என்னங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதம் 8ஆம் தேதி நாளன்று மகா சிவராத்திரியானது வருகிறது. இந்தியாவில் உள்ள இந்து சமயத்தை சேர்ந்த எல்லா மக்களும் மகா சிவராத்திரியான இன்றைய நாளில் சிறப்பான முறையில் கொண்டாட இப்பவே தயாராகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த மகா சிவராத்திரி விழாவானது இந்து சமய மக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கிய விழா என்று நம்ம குறிப்பிடத்தக்கது. அதாவது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், சிவபெருமானுக்கு மரியாதையையும் வணக்கத்தையும் செலுத்தக்கூடியது பொருட்டு இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகா சிவராத்திரியில் விடிய விடிய கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி என்றால் என்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். அந்த ராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. மகா சிவராத்திரி என்றால் சிவபெருமானுடைய மிகப்பெரிய இரவு என்று பொருள். இந்த விழா மாசி மாதத்தில் தான் வரும். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் பக்தர்கள் தூங்காமல் கண்விழித்து சிவபெருமானுக்கு தங்களது பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் செலுத்தணும். அதுதான் இந்த ராத்திரியுடைய மெயின் சிறப்பே. அதோடு இந்த விழாவின் இன்னொரு முக்கிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் நோன்பு அல்லது மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்றது தான். அது எப்படி மேற்கொள்றது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாமல் இருக்கு. அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. சிவபெருமான் மீது பக்தர்கள் தங்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தியும் வணக்கத்தையும் தெரிவிக்கக்கூடிய விதமாக தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யணும் என்பது ஒரு குற்றாக சொல்லப்படுது. ஏனெனும் மகா சிவராத்திரி விரதம் ஒரு கட்டாயமான இருக்கக்கூடிய கடமை அல்ல. அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், நோயுற்றோர் மற்றும் முதியவர்களாக இருக்கிறவங்க விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்லாம் சொல்லி பயப்பட வேண்டாம். ஸோ கட்டாயமான கடமை கிடையாது, ஆனால் இருந்தால் நல்லது. ஸோ இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருங்க. இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், நோயுற்றோர்கள், முதியவர்கள் இவங்களாம் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கோவிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சிவபெருமானை நினைச்சு தூங்கினா கூட போதும், தப்பே கிடையாது. ஸோ உங்களோட சக்திக்கு வந்து முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் விரதம் இருங்க. கட்டாயமான கடமை அல்ல, ஆனால் அன்றைய நாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் இந்த விளக்கத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். பக்தர்கள் சிலர் வந்து இந்த நாளன்று நிர்ஜுலை என்ற கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க. அதாவது மகா சிவராத்திரி நாளன்று தண்ணீர் கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க. இந்த கடுமையான விரதத்தை பெரும்பாலானோரால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடைபிடிக்க முடியாது. ஆகவே பெரும்பாலான பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்தாலும் அதே நேரத்தில் பழங்கள் அல்லது பால் அல்லது காய்கறிகள் அல்லது தானியமில்லா உணவுகளை சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்ற குற்று வந்து இருக்கு. ஆகவே நீங்கள் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று நோன்பு இருக்க விரும்பினால் இப்போ நான் சொல்லக்கூடிய கீழ்காணக்கூடிய உணவுகளை அன்றைய நாள் எடுத்துக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. ஸோ தாராளமாக அன்றைய நாள் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான வழிபாடு செய்யலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. உருளைக்கிழங்கு சார்ந்த எந்த உணவையும் மகா சிவராத்திரி என்று உண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உணவுகளில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி மற்றும் மஞ்சள் போன்றவை சேர்க்கக்கூடாது. ஆனால் கல்லுப்பு சேர்த்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. உருளைக்கிழங்கை பிசைந்து அதை ஒரு கூட்டாக செய்து கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை அன்றைய நாள் சாப்பிடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு உருளைக்கிழங்கு உணவு தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக தானியங்கள் கலந்த உணவுகளை அன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். தானியங்கள் கலக்காத உணவுகளான ஜவ்வரிசி கிச்சடி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பக்வீட் என்ற ஒரு வகையான கோதுமை, அப்படி இல்லைனா கேழ்வரகளில் செய்யப்படக்கூடிய உணவுகள் போன்றவற்றை மகா சிவராத்திரி என்று விரதத்தில் சாப்பிடலாம் என்று அனுமதிக்கப்படுகிறது. ஜவ்வரிசி கிச்சடி, ஜவ்வரிசி பக்கோடா, ஜவ்வரிசி வடை போன்ற உணவுகள் மகா சிவராத்திரி என்று உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களால் உண்ணப்படுகிறது. ஸோ தெரியாதவங்க இந்த உணவை தெரிந்து இந்த ஆண்டு விரதம் இருக்கும்போது அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு விரதம் இருந்ததுக்கான பலனும் முழுசாக கிடைக்கும். அதுக்கப்புறமா பால் கலந்த பானங்கள் மற்றும் இனிப்புகள். சிவபெருமானுக்கு பால் மிகவும் ஒரு பிடித்தமான உணவு என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு சிவலிங்கத்தின் மீது பக்தர்கள் வந்து நம்ம பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறோம். மகா சிவராத்திரி விழா விரதத்தில் பக்தர்கள் பால் அருந்துகின்றனர். குறிப்பாக பால் மற்றும் பால் கலந்த பானகங்களை இந்த விரதத்தில் அருந்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது பல வகையான மசாலாக்கள் கலந்த குளிரூட்டப்பட்ட பால் வந்து அன்றைய நாள் சாப்பிடலாமா? பாதாம் பால், பாலிலால் உலர் பழங்கள் கலந்து செய்யப்படக்கூடிய ஒரு வகையான இனிப்பு பானகம், பால் கலந்த ஜவ்வரிசி பாயாசம் போன்ற பானகங்களை இந்த சிவராத்திரி விரதத்தின் போது அருந்தலாமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் தின்பண்டங்களை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு பக்கோடா, வாழைப்பழ வடை போன்றவற்றை மகா சிவராத்திரி விரதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் விரதத்தில் அனுமதிக்கப்படாத மசாலாக்கள் செய்யப்படக்கூடிய உணவுகளை கவனமாக அறிந்து அவற்றை தவிர்க்க வேண்டும். மசாலாக்களை பொறுத்த வரைக்கும் சீரகத்தூள், கருப்பு மிளகாத்தூள், பச்சை ஏலக்காய், லவங்கப்பட்டை, ஓமம் போன்றவை கலந்த உணவுகளை அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடலாம். இந்த உணவுகளில் கல்லுப்பை சேர்த்துக்கொள்ளலாம். மற்ற மசாலாக்கள்லாம் வந்து அன்றைய நாள் சேர்க்கக்கூடாது. அதே போல் நிர்ஜுலை என்ற மிகவும் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க முடியாத பக்தர்கள் நாள் முழுக்க பழங்கள், பால் மற்றும் தண்ணீர் கலந்த உணவுகளை சாப்பிடலாம். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து லைட்டாக எடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கணும். ஸோ சமஸ்கிருத மொழியில் பழங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. பொதுவாக மகா சிவராத்திரி உள்ளிட்ட எல்லா பூஜைகள் மற்றும் விரதங்களில் பழங்கள் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆகவே பழ ஷாட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அதாவது பழம் சாப்பிட்றத வந்து பண்ணிக்கலாம். சிவராத்திரி விரதத்தின் போது சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குள்ள, அந்த கேள்விக்கு விட இப்போ கிடைத்திருக்கோம். பழங்காலங்களோடு சேர்த்து பல வகையான உலர்ந்த பழங்களையும் நாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு உண்ணலாம். பாதாம் பருப்பு, வால்நட்டு, பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை மற்றும் பாதாம் பழம் போன்றவைகள்லாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதத்துக்கு வந்து நாம் உண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ விடிய விடிய நாம் விரதம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக. அதனால் இந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் வந்து இருக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கும் அன்றைய நாள் இதை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் இதை எடுத்துக்கிறதன் மூலிமா ஒரு பக்கம் விரதம் இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும். இந்த சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சிவராத்திரி, அதனால் இந்த சிவராத்திரியை மிஸ்
பண்ணாமல் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு உங்களுடைய அந்த இதை வந்து அர்ப்பணிங்க. உங்களுடைய இதை வந்து அர்ப்பணிங்க. அவர் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற அர்ப்பணிங்க. அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்கு வெற்றியாகத்தான் இருக்கும். நம்பிக்கை இருந்ததுன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டவுட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் கிளியராக இருக்கும். விரதம் இருக்கும்போது என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு, அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் விரதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், அப்படி நாளில் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிவராத்திரி பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் அன்றைய நாளில் என்ன உணவு எடுத்துக்கணுமோ இந்த வீடியோ மூலிமா நோட் பண்ணி உணவுகளை எடுத்துக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு புதிய தகவல்கள் போடும்போது அதை உடனுக்குவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.